ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் உங்கள் பிசிஓடியை வந்து ரிசால்வ் பண்ண போது. அது ஒரு நேச்சுரலான மெத்தட். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பிசிஓடினா என்னது, பிசிஓஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட சொல்கிறேன். எவ்ரி உமன் வந்து இந்த பிசிஓடியில் பிசிஓஸில் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. ரீசன் என்னன்னா, அவங்க எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட்ஸு மெயினாக, அதுக்கப்புறம் சரியாக தூக்கம் இல்லாதது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் டயட்டு, சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை. இதனால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிசிஓடி சிண்ட்ரம் வருது. ஃபஸ்ட்டு பிசிஓடினா என்னதுன்னு சொல்கிறேன், பிசிஓஸ்னாலும் என்னன்னு சொல்கிறேன். பிசிஓடினா பாலிசிஸ்ட்ரின் ஓவரின் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சினைப்பைன்னு இருக்கோம் இல்லையா, அது உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த சினைப்பையில் தண்ணி, அதாவது ஓவரிஸ்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து பிசிஓடி. பிசிஓஎஸ்னால் அந்த தண்ணியிலே, அந்த ஓவரியில் தண்ணி இருக்கிறது கூட நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸு, அப்புறம் தைராய்டு, அப்புறம் கொஞ்சம் குண்டாக ஃபேட் ஆகிடுவாங்க, ஒபிசிட்டி ஆகிடுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து சிண்ட்ரோமாக வர்றது தான் பாலிசிஸ்ட்ரின் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இது வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். இந்த லேடிஸ்க்கெலாம் வந்து பார்லருக்கு போகும்போது, ஐப்ரோ த்ரெடிங் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே கீழெல்லாம் வந்து தாடிலாம் வளரும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 days கூட இருக்காங்க, திருப்பி இங்கே வந்து இது மாதிரி வந்துடும். நான் அப்போ கேட்பேன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதனால் எவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. மெயினாக வந்து பாடி வந்து சூடாகிறதுனால மட்டும்தான் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சூடாகும்போது நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை ஊற்றுறதில்ல. வாரத்துக்கு ஒரு 2 நாள்னா நல்லெண்ணெய் போட்டு நல்லா இந்த உச்சந்தலையில் ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி தண்ணி ஊற்றுனா அந்த சூடு ஃபஸ்ட்டு குறையும். நல்லா தூங்கணும் மெயினாக. ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸில் தான் நிறைய பேர் நம்ம இன்றைக்கி உயிர் வாழ்கிறோம். அது இல்லைன்னா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய வந்து கட்டி, அதாவது சூடு கட்டி அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பராக ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஏன் நம்ம ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஜங்க் ஃபுட்டில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸுன்றது ரிலீஸ் ஆகுது. நம்ம பாடியில் இன்டேக் எடுக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போயிட்டு நம்ம கருமுட்டை உருவாகுது இல்லையா, ஓவரி, அதில் போயிட்டு அதுக்கு அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு சில பேர் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறோம். அப்புறமா பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனையில் கஷ்டப்படுறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா ஒரு டயட்டு தான். அதுதான் வந்து நேச்சுரல். ஆன வரைக்கும் நேச்சுரல் டயட்டை வந்து 70% எடுத்துக்கோங்க. குக் பண்ணாத ஃபுட்டு 70% எடுத்துக்கோங்க. 30% வந்து குக் பண்ணுற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சார்ட்டு போட்டு இல்லைனா செஞ்சு காட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 1 month ஃபாலோ பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் போடுவீங்க, கண்டிப்பாக போடுவீங்க. அக்கா இது எனக்கு ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து 2 மாதம் இந்த பிசிஓடினால ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தா. ரொம்ப மாதமாக கஷ்டப்பட்டேன். நான் ஒன்று தான் கொடுத்தேன், இந்த கழச்சிக்காயின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா காட்டுற பாருங்கள், கழச்சிக்காய் இது பேர். இதை வந்து உடச்சோன்னா உள்ளே வந்து ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். அந்த பருப்பு கூட 3 மிளகு வச்சு நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். எப்போன்னா பீரியட்ஸ் வருது இல்லை, ஃபஸ்ட்டு டேலேருந்தே சாப்பிட பழகுங்க. இது சாப்பிடும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த ஓவரிஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் மொத்தம் ரிலீஸ் ஆகி க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு எப்போல்லாம் பீரியட் ஆகுதோ, அதாவது ஃபஸ்ட்டு டேயில் பீரியட்லேருந்து இதை எடுத்துக்கோங்க. அப் டு வந்து 4 days ஆகுதா, 5 days ஆகுதா, 6 days ஆகுதா, அது வரைக்கும் நீங்கள் இதை சாப்பிடுங்க. ஒரே ஒரு குழச்சிக்காயிலேருந்து ஒரு பருப்பை எடுத்து 3 மிளகு, நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்குள்ள 3 மிளகு அதோடு வச்சு இதை அரைச்சி வெறும் வயிற்றில் உருண்டை மாதிரி அப்படியே போட்டு தண்ணி குடிச்சிருங்க. குடிச்சிட்டே வாங்க. ஆனால் ப்ளீடிங் நல்லா ஆகும். அதனால் பயப்படாதீங்க. கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுலேருந்து சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக இது ஒரு 3 months மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் 3 months ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைக்கா இதெல்லாம் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேச்சுரல் டயட் சாப்பிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் டயட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் சொல்கிறேன். சப்போஸ் நேச்சுரல் டயட் சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நேச்சுரல் டயட் நான் என்ன சாப்பிட்றேன், காலையிலேருந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்.
அது 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 சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை, ஃபர்டிலிட்டி பிரச்சனை, வெயிட் லாஸு, ஹேர் திக்காக வரும், எல்லாமே அந்த டயட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க உங்களுக்கு நான் இதை எப்படி பண்ணணும், அம்மியில் அரைச்சி இதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போது இந்த கழச்சிக்காயை பாருங்கள், உடச்ச உடனே அப்படியே அது உள்ளேருந்து ஓடுலேருந்து, அதாவது முட்டை ஷெல்லு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி முட்டை ஷெல் இல்லாமல் இந்த ஷெல்லுலேருந்து ஒரு பருப்பு மாதிரி ரிலீஸ் ஆகுது பாருங்கள். அந்த பருப்பு கூட ஒரு 3 மிளகு வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அது அரைப்படாது. உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா க்ளீனாக இப்படி அரைச்சிங்கன்னா க்ளீனாக வரும். அந்த ஒன்று அப்படி பிச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒன்றா சேர்த்து திருப்பி ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இதை பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கல் வச்சு அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரு இடத்துல சேர்த்துட்டு திருப்பி நசுக்குனிங்கன்னா அப்படியே ஒரு உருண்டை மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப சின்ன உருண்டை தான், கசப்புலாம் கூட இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மிளகு வைக்கிறோம் இல்லையா, அதனால் கசப்பு இருக்காது. ஸோ அந்த உருண்டை மாதிரி எடுத்துட்டு அப்படியே நம்ம மாத்திரை எப்படி சாப்பிட்றோம், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. வாயில் தண்ணி ஊற்றிட்டு இதை போட்டு இப்படி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.